வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படும் பயிர் வகை பயிர்களில் உளுந்து, பச்சை பயிறு, துவரை ஆகியன முக்கிய பயிர்களாகும். முறையான பயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றினால் நோய்களிலிருந்து பயிர்களை காப்பாற்றி அதிக மகசூலை பெற முடியும். அந்த வகையில் பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்த குறுநாடகம். இதில் திருவள்ளூர் மாவட்டம் திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறையின் பேராசிரியர் முனைவர் எம் தேவநாதன் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீராமகுப்பம் விவசாயிகள் வி வெங்கடாத்ரி மற்றும் ஜே திருமலை ஆகியோர் பங்கு பெறுகிறார்கள். ஏ உளுந்து பாசி பயரு துவரையுமே விதைப்போம், பயிறு வகை பயிர்களின் உற்பத்திய பெருக்குவோம், பயிறு வகை பயிர்களின் உற்பத்திய பெருக்குவோம். கோடை கால ஆடி பட்டம் தேடி விதைப்போம், அட கொத்து கொத்தா முத்து முத்தா விளைச்சலத்தான் பெறுவோம். கோடை கால ஆடி பட்டம் தேடி விதைப்போம், அட கொத்து கொத்தா முத்து முத்தா விளைச்சலத்தான் பெறுவோம். கூட்டம் உள்ள உரங்களை பயிருக்கு நாம அளிப்போம், வாட்டமின்றி வளர்ந்திட பூச்சி மருந்து தெளிப்போம். உளுந்து பாசி பயரே துவரையுமே விதைப்போம், பயிறு வகை பயிர்களின் உற்பத்திய பெருக்குவோம், பயிறு வகை பயிர்களின் உற்பத்திய பெருக்குவோம். தந்தா நானே நானே தந்தா நானே நானே எல தந்தா நானே நானே தந்தா நானே நானே. என்னென்ன சோகமாக இருக்கீங்க? என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுறது தம்பி, இந்த வருஷம் மழையும் கிடையாது, சுத்தமாக பச்சை பயிர் போட்டேன், வெறும் பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது, நோய் அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன மருந்து அடிக்கிறது, என்ன செய்கிறதுனே ஒன்றுமே புரியல. இதுக்கேனா இவ்வளோ கவலைப்பட்டு இருக்கீங்க? நம்ம திருவூர் ஆராய்ச்சி நிலையத்தில் நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் விஞ்ஞானிக்கிட்ட போயிட்டு நம்ம கேட்டோன்னா இதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கிளியராக நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லிவிடுவார். இங்கே நோய் பட்டிருக்குல்ல, அந்த செடியை பிடிங்கிங்க எடுத்து போய் காட்டலாம். எடுத்து காட்டினா அவங்க சொல்லிவிடுவாங்க இது நோய் பட்டிருக்கா, பூச்சி தாக்குதல் இருக்கா, என்ன பண்ணணும், இதுக்கு என்ன மருந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நல்லா நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லிவிடுவாங்கன்னு சொல்கிறா. கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த நோய் தாக்கி இருக்கிற செடியும் அந்த பூச்சி தாக்குதல் இருக்கிற செடியும் ரெண்டு பிடிங்கிங்க. நம்ம இப்போவே கிளம்பலாம். சரி தம்பி, போகலாம், கிளம்பி போயிடலாம். இப்போவே போகலாங்க, செடி பிடிங்கிட்டு வாங்க, கிளம்பலாம். என்ன தம்பி கிட்ட வந்துட்ட போல இருக்குதா? இதானே நான் சொன்ன திருவூர் நெல் ஆராய்ச்சி நிலையம். உள்ள விஞ்ஞானிங்க இருக்காங்க. பச்சை பயிருக்கு தேவையான பற்றி உள்ளே போயிட்டு நம்ம விஞ்ஞானியை பார்த்து நம்ம பேசலாம். சரி தம்பி, வாங்க போகலாம்.
இந்த பக்கம் தான் வந்து வேளாண் ஆராய்ச்சி விஞ்ஞானியுடைய ரூம் அறை இருக்கு. போய் பார்க்கலாம் வாங்க. சரி தம்பி. வாங்க வாங்க வாங்க. என்ன செடியோடு வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனையா? சார் நம்ம அண்ணன் தான் சார் இருக்கு. பக்கத்து வயலில் வந்துட்டு இந்த வருஷம் வந்து பச்சை பயிர் வச்சுருக்காரு. காலையில் போய் பார்த்தேன் வயலில். ஸோ ஒரே சோகமாக இருந்தார். என்ன விஷயம்னு கேட்டதுக்கு இந்த வருஷம் ரொம்ப நோய் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். உங்ககிட்ட கலந்து பேசி ஆலோசனை கேட்கறதுக்கு இங்கே வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் சார். நீங்கள் பார்த்து இதுக்கு ஆலோசனை கேட்டுக்கிறேன். இது வந்து பச்சை பயிரில் இந்த மஞ்சள் தேமல் நோய் சொல்லுவாங்க. இதை பார்த்திங்களா, வெள்ளை கொஞ்சம் மஞ்சளாக திட்டாக இருக்கு இல்லைங்களா, இது மஞ்சள் தேமல் நோய். இது வந்து ஒரு நச்சுயிரி நோய். இது வந்து சாறு உறிஞ்சிற பூச்சினால் பரப்பக்கூடிய ஒரு நச்சுயிரி நோய். ரெண்டாவது, நம்ம வயலில் களை எடுக்கும்போது இதனுடைய சாறு இன்னொரு செடியில் பட்டால் கூட அது மூலமாகவும் பரவும். அதனால் வந்து ஆரம்பத்தில் வயலில் அந்த ஒரு செடி பார்த்த உடனே என்ன பண்ணிங்கன்னா அப்புறப்படுத்தி எட்ட கொண்டு போய் தூரம் போட்டணும். இதை வந்து இந்த ஒரு செடியை விட்டுட்டிங்கன்னா இதிலேருந்து இந்த சாறு உறிஞ்சிற பூச்சி என்ன ஆகும், இந்த சாரை உறிஞ்சி இல்லைங்களா அத்தை செடியில் போய் உட்காந்து அத்தை செடியை கடிக்கும்போது இலையை கடிக்கும்போது சாரை உறிஞ்சும் போது இந்த நோய் நச்சுயிரி நோய் அதுக்கு பரவிடும். இது ஒரு வைரஸ் நோயின்னு சொல்லுவோம். இந்த செடிக்கு வரக்கூடிய ஒரு வைரஸ் நோய். இது வந்து இப்போ அதனால் அதிகமாக பரவினாவும் எல்லா செடியும் நிறைய மஞ்சள் ஆகும்போது இது மலட்டுத்தன்மை அதிகமாகும். அதனால் பூக்காது, காய் பிடிக்காது, மகசூல் இழப்பு அதிகமாக இருக்கும். முக்கியமாக இதை வந்து இந்த மழை முடிஞ்சு வெயில் அதிகமாக ஆரம்பிக்கும் போது இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். யாருன்னா சாறு உறிஞ்சிற பூச்சிலாம் வெயிலுக்கு இதாகி அடியில் அந்த இலைக்கு அடியில் போய் உக்காந்துக்கும். இந்த சாரை உறிஞ்சிச்சாவே மற்ற செடிக்கு பறக்கும். அதனால் ஆரம்பத்தில் இதை பார்த்து ஒரு செடி இருக்கும்போது 2 செடி இருக்கும்போது அப்புறப்படுத்தணும். இல்லை ஆரம்பத்தில் குறைஞ்ச அளவில் இருக்கும்போது ஒரு மருந்து, அந்த நச்சுயிரி நோய் வரக்கூடிய தத்துப்பூச்சி இந்த சொல்கிறோம் இல்லைங்களா, ஈக்கள் மாதிரி இருக்கும், வெள்ளை மாதிரி, அந்த வெள்ளை அந்த பிமேசியான்னு சொல்லுவோம். அந்த டெபாசின்ற நோய் இது பரப்புது. இது வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மித்தைல் டெமெட்டான் இல்லைன்னா டைமித்தையேட் ஒரு ஏக்கருக்கு 350 மில்லி இதை வந்து ஒரு தடவையும் 15 நாள் கழித்து இன்னொரு தடவையும் கொடுக்கும்போது இது மற்ற செடிக்கு பரவாது, வர இலை நல்லா பிரச்சனை இல்லாமல் தெளிவாக வரும். இதை விட்டுட்டிங்க ஒரு காய் கூட பறிக்க முடியாது. எல்லாம் மலட்டுத்தன்மையாகி பூவே பூக்காது, மகசூல் முழுவதும் இழப்பு தான். ஒன்று பார்க்கும்போதே நீங்கள் உஷாராயிடணும். இது அதேமாதிரி இதில் இன்னொன்று இருக்குது பாருங்கள், இலையெல்லாம் பார்த்தா சுருங்கி அப்படியே வந்து சுருக்க முடிச்ச மாதிரி சுருக்க நோய். அதே ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும், லீஃப் கிரிங்கிள் வைரஸ்ன்னு சொல்லுவோம். தமிழில் இலை சுருக்க நச்சுயிரி நோய். இதுவும் ஒரு நச்சுயிரினால் பரப்பக்கூடிய இதுதான். இது சாறு உறிஞ்சிற பூச்சினால் பரப்பக்கூடிய ஒரு நச்சுயிரி நோய். இதுவும் அதுபோல் என்ன ஆகும், எல்லாம் வந்து இலைய பூவெல்லாம் எல்லாம் சுருங்கி சின்னதாகி காய் பிடிக்காமல் போயிடும். பூவும் பூக்காது, காயும் பிடிக்காது. அதுக்கு முந்தி சொன்ன மாதிரி இதே மருந்து, இந்த மருந்து ரெண்டுத்துக்கும் கேட்கக்கூடியது. சொன்ன இல்லைங்களா, மித்தைல் டெமெட்டான் இல்லைன்னா டைமித்தையேட் ஏக்கருக்கு 350 மில்லி. பவர் ஸ்ப்ரேயராக இருந்தால் 100 லிட்டர் தண்ணியில் கலந்தடிக்கணும். 2ஆம் நம்பர் இதில் வச்சு கையில் கைத்தெளிப்பான இருந்தால் ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியில் கலந்து இதை அடிக்கணும் இந்த மருந்து. இதை வந்து 2 தடவை அடிக்கிறது நல்லது. இப்போ ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கவனமாக பார்த்து 2 தடவை கொடுத்தீங்கன்னா நல்ல மகசூல் இதில் எடுத்துலாம். முக்கியமாக மகசூலில் இது பாசி பருப்பில் தாக்கக்கூடியது இந்த 2 நோய் தான் அதிகம். இதே நோய் உளுந்து போட்டிருந்தாலும் வரும் இல்லைங்களா. அப்புறம் வந்து இந்த இது போட்டிருப்பாங்க இல்லைங்களா, பைத்தியம் பயிர், அதுலேயும் வரும். அதனால் வந்து இதுபோல் பயிரெல்லாம் அந்த சமயத்தில் போடும்போது இந்த பிரச்சனை அதிகமாக வரும். முக்கியமாக ஜூன் ஜூலை போடுற பயிரெலாம் அதிகமாக வரும். அடுத்தது பயிர் வந்து லேட்டாக விதைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஜனவரி மாதம், டிசம்பர் ஜனவரி விதைக்கிறதுல கம்மியாக இருக்கும். அது மார்ச் ஏப்ரல் வரும்போது இந்த பிரச்சனை அதிகமாக வரும். வெயில் ஏற ஏற இந்த சார்வஞ்ச தாக்கம் அதிகமாகும், இந்த மஞ்சளும் அதிகமாகும், இலை சுருக்க நோயும் அதிகமாகும். அதனால் வந்து இந்த சொன்ன மருந்தை நீங்கள் தெளிவாக இதை வந்து ஆரம்பத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா வயலில் இந்த மஞ்சள் நிற ஒட்டு பேப்பர் சொல்கிறோம் இல்லைங்களா, எண்ணெய் தடவி இல்லை கிரீஸ் தடவி வச்சுருப்பாங்க அங்கங்கே வயலில் 12 ஒரு இதுக்கு 12 அட்டை இருக்குது, 12 அட்டை வைக்கும்போது இந்த சார் உறிஞ்சி பூச்சி அதில் வந்து ஒட்டிக்கும். இது நீங்கள் இயற்கை முறையில் எதாவது கட்டுப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த வேப்பங்கொட்டைச்சாறு இல்லைனா வேப்ப எண்ணெய், வேப்பங்கொட்டைச்சாராக இருந்தால் 5%, வேப்ப எண்ணெயாக இருந்தால் 3%, இல்லை வேப்பம் இலையாக இருந்தால் 10%, இல்லை மார்க்கெட்டில் அசாடரெக்ட்னு ஒரு மருந்து, இந்த வேப்பம் வேம்பு சார்ந்த பொருள் விற்கிது, அது நேராக வாங்கி கூட நீங்கள்
தெளிக்கலாம். இல்லை ஏதாவது ஒன்று காலையெல்லாம் சாயந்தரம் வேலையில் தெளிக்கணும். வெயில் நேரத்தில் தெளிக்கினா எல்லாம் அடியில் போய் உட்காந்துக்கும், மருந்து படாது, தப்பிச்சிடும். காலையில் நேரம் சாயந்தர நேரத்தில் மேலே வரும். இந்த மருந்து தெளிக்கும் போது இறந்தவருக்குன்னா வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக வேப்ப எண்ணெய் நீங்கள் தெளிக்கும் போது அது வந்து தண்ணியில் கரையாது. அதுக்கு வந்து இந்த சலவை சோப்பு இருக்கு இல்லைங்களா, 1 லிட்டர் 10 கிராமில் கலந்து அதில் எண்ணெய் விட்டு கலக்கி காலையில் இல்லையா சாயந்தரம் ஏதாவது ஒரு தடவை தான் அடிக்கணும். அடித்தது மேலே திரும்ப அடிக்கக்கூடாது. அடிச்சுன்னா இலையெல்லாம் வதக்கம் போட்டு ஒரு மாதிரி தொங்க ஆரம்பிச்சிடும். ஒரு தடவை தான் அடிக்கும். வெயில் நேரத்தில் முக்கியமாக வேம்பு சார்ந்த பொருள் அடிக்கும்போது, எண்ணெய் சம்பந்தமான பொருள் அடிக்கும்போது அடிக்கக்கூடாது. அதுபோல் பூச்சியும் பார்த்திங்கன்னா வெயில் நேரத்தில் அடியில் போய் பதுங்கிக்கும். அதனால் காலையில் இருக்கும் மேலே மாதிரி இருக்கும், ஈஸியாக செத்து போயிடும். இதான் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது. 2 தடவை முக்கியமாக 2 தடவை நீங்கள் இதை அடிச்சிங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு அதிகம் வராது, நல்ல மகசூல் எடுத்துடலாம். இப்போ இந்த பிரச்சனைக்கு நம்ம சொன்னதான் ஒரே இதை வந்து நீங்கள் அடிங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிற இவங்களுக்கும் விவசாயிகளுக்கும் சொல்லி விடுங்க, அவங்களும் அடிப்பாங்க. மீதி ஏதாவது உங்களுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு கொண்டு வந்த பிரச்சனை இந்த நச்சுயிரி நோயும் இந்த மஞ்சள் தேமல் நோயும் தான். இதே ப்ராப்ளம் மற்ற மக்களுக்கும் விவசாய மக்களை நீங்கள் சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். நாங்கள் தொலைக்காட்சிக்கும் வானொலிக்கும் ஒரு தகவலும் கொடுத்துட்றோம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.